கேரளா, அசாம் மாநிலங்கள்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல புதுச்சேரியில வரலாறு காணாத அளவுக்கு 91.23% வாக்குகள் பதிவாகி இருக்கான். புதுச்சேரியில இருக்கிற 30 தொகுதிகள்லயும் காலை 7 மணிக்கு தொடங்கின வாக்குப்பதிவு விறுவிறுப்பா நடந்திருக்கு. 9,50,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில புதுச்சேரியில வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 91.23% வாக்குகள் பதிவாகி இருக்கதா சொல்லப்படுது. இதே போல 140 தொகுதிகள்ல இருக்கிற கேரளம் சட்டமன்ற தேர்தல்ல 77.50% வாக்குகள் பதிவாகி இருக்கு. 126 தொகுதிகள் கொண்ட அசாம் மாநிலத்தில் நடந்த தேர்தல்ல 85.10% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா தேர்தல் ஆணையமே அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததா தமிழ்நாடு தேர்தல் பிரச்சாரம் இப்ப உச்சகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுல கொரோனாவோட முதலமைச்சரை தொடர்பு படுத்தி எடப்பாடி பழனிசாமி பேசுனதுதான் இப்போ சர்ச்சையாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் நிறைவேற்றின திட்டங்களோட இணைச்சு உருக்கமா பேசி இருக்காருங்க. என்ன புதைச்சாலும் என்னுடைய திட்டங்களை யாராலும் புதைக்க முடியாதுன்னு சவால் எல்லாம் விட்டுருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னுடைய மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்ற மாதிரி மனுஷங்க எல்லாருமே ஒரு நாள் மண்ணுல போய்தான் ஆகணும், ஆனா என்னுடைய திட்டங்கள் மண்ணுல புதையாது அப்படின்ற வகையில ரொம்ப உருக்கமா முதலமைச்சர் பேசியிருந்தார். அத்தோட விட்டாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? பாஜக அரசின் திட்டம் எல்லாம் ஷார்ட் டேர்ம் திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுகவுக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உதவாதுன்னு பேசியிருக்காரு. பாசிச பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல முடிவு கட்டப்படணும்னு முதலமைச்சர் சூளுரை எல்லாம் விட்டிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி உறுதி. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலியை தள்ளுவதற்காக. இது எதையுமே நான் கற்பனையா சொல்லல. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இப்படித்தான் செஞ்சிருக்காங்க.
இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். 0.07 வளர்ச்சி என்ற அவல நிலையில அதிமுக விட்டுட்டு போன தமிழ்நாட்டை உங்க ஆதரவோட மீட்டு டபுள் டிஜிட் 11.19 விழுக்காடு வளர்ச்சியை இந்தியாவில் டபுள் டிஜிட் வளர்ச்சி சூப்பர் ஸ்டேட் என்ற நிலைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம்.